வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தலகாணி உரை எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அது உயரம் சுற்றளவு உங்களுக்கு பார்க்கலாம். உயரம் 25 இருக்கு. தலகாணி உரையில் உயரம் 25 இருக்கு. இதில் நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் தையல் விடுறதுக்காக. அதனால் 25ங்கிறது நம்ம 26 விடலாம். மேலே இது மாதிரி பார்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம மடிச்சடிக்கிற வேலை இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணுமா என்ன? இப்போ உயரம் பார்க்கலாம். உயரம் 25 இருக்குது. தலகாணி உரையில் 25 உயரம் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம 2 இன்ச்சாவது விடணும். 2 இன்ச்சு விட்டோம்னா நம்ம பிசுறு தாராளமாக மடிச்சடிக்கலாம். நம்ம இது மாதிரி கரைப்பகுதியே நம்ம மேலே எடுத்துக்கிறோம். அப்படி சுற்றளவுக்கு மாற்றி நம்ம இது மாதிரி பார்டர் இருக்கனால மேலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது மாதிரி எடுத்தோம்னா நம்ம இங்கே 2 இன்ச்சு கூட தேவையில்லை. 2 இன்ச்சுக்கு ஒரு அரை இன்ச்சு குறைச்சே நம்ம 1.5 இன்ச்சு மட்டும் உயரத்தில் வச்சோம்னா போதும். சுற்றளவு சுற்றளவு 15 இருக்கு. சுற்றளவு 15, உயரம் 25. சுற்றளவு 15, சுற்றளவு உயரம் 25 இருக்குது. அப்போ நம்ம இங்கே பிசுறு அடிக்கிறதுக்கு தாராளமாக ஒரு 2 இன்ச்சு நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட்டு பழகுறீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அளவு எடுக்கலாம். இப்போ இன்னைக்கு தலகாணியோட அளவு எப்பயும் நம்ம உயரம், ஆனால் இன்னைக்கு நான் இந்த இது கரைப்பகுதியை மேலே நம்ம நாட்டு வைப்போம் இல்லையா, அந்த சைடு நம்ம வச்சுக்கலாம். சுற்றளவுக்கு வச்சுக்கலாம், மாற்றி சுற்றளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ 15 இருந்துச்சு. சுற்றளவு எத்தனை 15 இருந்துச்சு. அப்போ 15 ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 15 2 17. இப்போ இது சுற்றளவு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். 15 2 இன்ச்சு சேர்த்து அப்போ 17 இன்ச்சு வச்சுருக்கேன். 17 இன்ச்சு வச்சுருக்கேன் சுற்றளவு. இது இப்போ உயரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 15 17னா நம்ம அதே மாதிரியே வச்சுட்டு வரணும். 17 வச்சுட்டு வரலாம். இப்போது உயரம் எடுக்கலாம். உயரம் எவ்வளோ சொன்னேன்? 25 சொல்லியிருக்கிறேன். 25ல் ஒரு 2 எக்ஸ்டன் பண்ணிக்கோங்க. 2 எக்ஸ்டன் வச்சா 25ங்கிறது 27. 25ங்கிறது 27. 2 இன்ச்சு எக்ஸ்டனா வச்சுருக்கேன் தையலுக்காக. இது 17 நீங்கள் இப்படியே கோடு போட்டே வந்துடுங்க ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு உயரத்தை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது சுற்றளவை எடுத்து அப்படியே நெட்டாக 17 இன்ச்சு இங்கிட்டு சுற்றளவு 17 எடுத்திருக்கேன். உயரம் 27 எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் தையலுக்காக. டபுளாக போட்டிருக்கேன், அதை மறந்துடாதீங்க. டபுளாக தான் இருக்குது இப்போ துணி. தலகாணி வரைக்கும் பார்த்துக்குங்க. 2 பீஸாக இருக்குது. இங்கிட்டு ஜாயிண்டாக இருக்குது. நம்ம தையல் வேணுனாலும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், அரைஞ்சு போட்டுக்கலாம். போடலைனாலும் நம்ம இந்த இடத்துல நீட்டாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதை கத்தரிச்சுக்கலாம். 2 பீஸு பார்த்துக்குங்க.
இப்போ வந்து நாட்டு எடுக்கணும்ல, 4 இது நாட்டு வைக்கணும். நாட்டு அப்படிங்கிறப்ப, உயரம் வந்து நாட்டுக்கு வந்து 10 இன்ச்சு வைக்கணும் நாட்டு. 10 இன்ச்சு வந்து உயரமும், சுற்றளவு வந்து ஒரு 1½ இன்ச்சு வைக்கலாம், 2 இன்ச்சு வைக்கலாம். 2 இன்ச்சு வச்சா நல்லா ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு பட்டையா வரும் நாட்டு. அல்லது வந்து 1½ இன்ச்சு எடுத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் குட்டியா வரும். இப்ப நான் எடுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு தைக்கிறவங்க பார்க்கறனால நான் 2 இன்ச்சே எடுத்துக்கிறேன். இல்லைன்னா 1½ இன்ச்சுல கூட நம்ம நாட்டு சின்னதா வைக்கலாம். இப்ப இது 2 பீஸா இருக்குது பாத்துங்க. 2 பீஸா இருக்கு. நீங்க ஒரு பீஸ்ல கூட எடுத்துக்கலாம் நெட்டா ஹைட்டு. வந்து 10 இன்ச்சுங்கிறப்ப நான் இப்ப 2 தான் இருக்கனால நான் வந்து எத்தனை எடுத்திருக்கேன்? 10 இன்ச்சு 20 இன்ச்சுல கோடு போடுறேன். 20 இன்ச்சுல கோடு போட்டப்ப 2 பீஸ் எடுக்கணும் இல்லையா? 2 பீஸ் எடுக்கிறப்ப இப்ப இந்த 20 இன்ச்சுல இருந்து நீங்க என்ன செய்யணும்? 4 இன்ச்சு எடுக்கணும். இப்ப வந்து 2 இன்ச்சுங்கிறனால கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். நீங்க அது மாரி ஃபர்ஸ்ட்டு தைக்கிறவங்க இது மாரியே வச்சுக்கோங்க. இப்ப 2 இன்ச்சு. 2 2ம் 4 இன்ச்சு வச்சிருக்கேன். 2 தான் கட் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு கட் பண்ணிக்கிட்டு வரேன். நாலு இன்ச்சு பார்த்துக்குங்க. 4 இன்ச். இப்ப தைக்கிறத பார்க்கலாம். இப்ப இது வந்து உள் சைடு உங்களுக்கு. இது வந்து உள் சைடு. நான் இப்ப வந்து நல்ல பக்கம் தான் அடிக்கிறேன். அதாவது வெளி சைடு தான் உங்களுக்கு வந்து நான் அடிக்கிறேன் இப்ப. பாருங்க. இது வந்து வெளி சைடு. வெளி சைடு அடிச்சுட்டு எப்படி அடிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம 2 இன்ச்சுக்கு பக்கமா விட்டுருக்கோம். இத வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து இந்த பக்கம் வந்து நமக்கு அதிகபட்சம் ஜாயிண்ட் பகுதியா இருக்கு. நம்ம வேணும்னா கொஞ்சம் தையல் விட்டுக்கலாம். இல்லைனாலும் இப்படியவே விட்டுறலாம். அதனால இந்த சைடு மட்டும் நம்ம இப்ப வந்து நல்ல பக்கம் தச்சுட்டு வரோம். நல்ல பக்கம் வந்து 1½ இன்ச்சு விட்டுருக்கோம்ல. ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா ஒரு இன்ச்சுக்கே நல்லா நீட்டா விடலாம். ஏன்னா இங்கிட்டும் தையல் நம்ம வந்து விசிறு அடிக்கிற வேலை இல்லை. அதனால வந்து இப்போ 1 இன்ச்சுக்கு நல்லா நீட்டா தையல் விட்டுட்டு வரேன். சிக்ஸா போட்டுக்குங்க. நல்லா தையலை வந்து நல்லா ஓட்டிங்க. 2 தையலை அந்த இடத்துல வந்து போட்டுக்குங்க. போட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு, அதாவது ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் விட்டுக்கிட்டே வரோம். அதாவது நல்ல பக்கம் தான் இப்போ தைக்கிறேன் நான். நல்ல பக்கம் வந்து இது மாதிரி தையல் விட்டுட்டே வாங்க. இது ஈஸியான வேலை தான். இப்போ நல்ல பக்கம் தையல் விட்டுட்டேன். இப்போ வந்து இதையே என்ன செய்யணும்? நல்ல பக்கம் தையல் விட்டுருக்கோம்ல, இதை வந்து திருப்பி போடுறோம். இப்போ திருப்பி போட்டோம்னா உள் சைடு போயிடும். இப்போ இது வந்து நம்ம உள் சைடு இப்போ பெரட்டுறேன். இப்போ நல்ல பக்கம் தையல் விட்டுருக்கேன். இப்போ இது வந்து உள் சைடு தையல் விடுறேன்.
இப்போ 1/2 இன்ச்சுக்கு தானே உங்களுக்கு நான் தையல் விட்டுருக்கேன். இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 2 இன்ச்சுக்கு நம்ம விட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரா. ஆனால் 1/2 இன்ச்சுக்கு தான் நான் தையல் விட்டுருக்கேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சைடு இப்போ வந்து கெட்ட பக்கம் தையல் விடுறோம். இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் நான் விட்டுருக்கேன். திருப்பி வந்து என்னன்னா ஒரு ஒரு அரை ஒரு 2 இன்ச்சுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, 2 இன்ச்சில் திருப்பி ஒரு 1.5 இன்ச்சுக்கு இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நல்லா ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்டுருங்க, தையல் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்னாவும் இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது மாதிரி விட்டுருங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல நல்லா எடுத்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த பெண்டெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு தையல் விட்டுக்குங்க. டபுள் தையல் போட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். டபுள் தையல் விட்டுட்டு இப்படியே பெரட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் விட்டோம், அப்புறம் வந்து உள்ளார கெட்ட பக்கம் அந்த பக்கம் தையல் விட்டோம். அதாவது வெளி சைடு தையல் விட்டு, 2வது உள் சைடு தையல் விட்டுருக்கேன். அப்போ வந்து அந்த நூல் நூலாக உங்களுக்கு பிசுறு வந்து அந்த இடத்துல இருக்காது, உள்ளார கவர் ஆயிரும். இந்த இடத்துலலாம் எடுத்து விட்ரு, கவர் ஆயிரும். வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த நூல் பிசுறு இருக்கு இல்லையா, அந்த அந்த துணியோட பிசுறு வந்து உங்களுக்கு உள்ளார போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கம் தையல் விட்டுட்டு அதுக்கப்புறம் உள் சைடு விடுறது. இப்படிங்கிறப்ப இந்த பிசுறு வந்து இருக்காது, உங்களுக்கு பிசுறு உள்ளாரே கவர் ஆயிரும். பிசுறு உள்ளாரையும் இருக்காது. நம்ம துவைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிசுறு பிசுறாக வரும் இல்லையா, அதெல்லாம் இதில் வந்து வராது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் விட்டுட்டு அப்புறம் உள் சைடு தையல் விட்டுருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே கவர் ஆயிரும். வச்சாச்சு. இப்போ வந்து அவ்வளோதான், சிம்பிளானது தான் வேலை. இந்த வேலைலாம் தலகாணி வரைங்கிறது சிம்பிளான வேலை. இப்போ வந்து நம்ம நாட்டு வைக்கணும். நாட்டு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சென்டரில் 2 கோடு போட்டுக்குங்க. இப்படி மடிச்சுக்குங்க. இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு இங்கன 2 கோடு போட்டுக்குங்க. இந்த இடத்துல கோடு போட்டுக்குங்க. அதாவது இப்படி மடிச்சுட்டு எத்தனை இன்ச்சு இருக்குன்னா இங்கே பக்கத்துலேயே போட்டுக்குங்க போதும். அதாவது ரொம்பையும் இல்லாமல் இந்த ஓரத்துலையும் வராமல் கொஞ்சம் சென்டர்லையே இப்படி 2ஆ மடித்து போடுறோம். வந்து ரொம்ப சென்டராக போட வேணாம், கொஞ்சம் சென்டரில் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே போடுங்க. ஏன்னா ரொம்பையும் சென்டராக போட்டோம்னா இந்த இடத்துல தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இங்கிட்டு தள்ளியே போட்டுருங்க. இங்கிட்டு கம்மியாகவும் இங்கிட்டு வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்க மாதிரி போட்டுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நாட்டு ரெடி பண்ணலாம். நாட்டு வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா,
4 பீஸு, உயரம் 10ம், சுற்றளவு வந்து 2 இன்ச்சும் வச்சுருக்கேன். இது கரைப்பகுதியாக இருக்கனால மடிக்கல, இல்லைன்னா இப்படி மடிக்கணும், மடித்து தையல் விடணும். இந்த பக்கம் இப்படி மடிக்கணும், ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் இப்படி லெஃப்டை மடிச்சு விட்டு திருப்பி ரைட்டை மடிச்சு விட்டு திருப்பியும் ரைட்டை மடிக்கணும். அப்படிங்கிறப்ப குட்டியாக அந்த பிசுறு பூரா உள்ளே போயிடும். இன்னும் 2 தடவை ஓட்டிக்குங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல மடிக்கிறோம். இங்கே கரைப்பகுதி இருக்குது, இல்லைன்னா இதையும் சேர்த்து இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சு விட்டு கரெக்டாக இந்த இப்படி மடிச்சு விட்டு திருப்பி ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அப்புறம் ரைட்டு, அப்புறம் திருப்பியும் ரைட்டு. இப்படி 2 தான் மடிச்சு விட்டோம்னா அந்த பிசுறு பூரா உள்ளே போயிடும். அடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த நாட்டும் ஃபஸ்ட்டு மடிக்கிறோம், அடுத்து வந்து இப்படி மடிக்கிறோம். ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு இந்த பிசுரை உள்ளே தள்ளிட்டு திருப்பியும் முடிச்சிட்டோம். இதை நல்லா நீட்டாக இந்த பிசுரை பூரா உள்ளே கவர் பண்ணி விட்ருங்க. இப்படி கவர் பண்ணிவிட்டு நீட்டாக அடிச்சு விடுங்க. இது ஈஸியான வேலை தான். தலகாணி வரைங்கிறது ரொம்ப சிரமமான வேலை இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம், இதெல்லாம் சின்ன வேலை தான். இது வந்து இது மாதிரிலாம் செஞ்சு கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பெரிய வேலைகள் செய்யும்போது நமக்கு வந்து சிரமம் தெரியாது. பொறுமையாக கவனமாக எந்த வேலையும் செஞ்சோம்னாவே போதும், நம்ம நீட்டாக கற்றுக்கலாம். மூணு பீஸ் அடிச்சிட்டோம், இன்னும் ஒரு பீஸ் அடிக்கணும். மடிச்சிட்டோம். திருப்பியும் இடது சைடு, திருப்பி வலது சைடு, திருப்பியும் வலது சைடு கொண்டு போனால் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். அப்படியே அடிச்சுட்டு வந்துடுங்க. அடிச்சாச்சு, நாட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வச்சு அடிக்கிறதா, நம்ம கவர் பண்ணிடலாம். நல்லா பிசுறெல்லாம் கத்திரிச்சு விட்ருக்குங்க, நல்லா நீட்டாக வச்சிட்டோம். இப்போ நாட்டு அடிச்சிடலாம். இந்த இடத்துல சென்டராக வச்சுக்கலாம். சென்டராக வச்சு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து உள் சைடு வைங்க. உள் சைடு நல்லா பார்த்துங்க, உள் சைடு வச்சுக்கலாம். இங்கே ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கோங்க. அரை இன்ச்சு வச்சு நல்லா ரிப்பீட் பண்ணி தையல் போட்டுக்குங்க. இந்த இடத்துல கரெக்டாக அந்த கோடு போட்ட இடத்துல வச்சுருக்கேன், சென்டரில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக அடிங்க. அப்படியே ரிப்பீட் பண்ணி அடிச்சுட்டே வாங்க.
ஒரு அரை இன்ச்சு உள்ளார வச்சு நல்லா லாக் பண்ணிடுங்க. அப்போ தான் பிக்காமல் சீக்கிரம் பிக்காது, நல்லாவும் இருக்கும். இது மாதிரி ஓட்டிங்க. ஒரு 3-4 தையல் ரிப்பீட் பண்ணி ஓட்டிக்கிட்டிங்கன்னா பிசிறு நூலெல்லாம் கத்திரிச்சு விட்ருங்க. அதே மாதிரி இப்படி பெரட்டி போட்டுக்கலாம். பெரட்டி போட்டு இந்த சைடு உள் சைடு திருப்பி என்ன செய்கிறோம், ஒரு அரை இன்ச்சு உள்ளே வைக்கிறோம். பொறுமையாக ரிப்பீட் பண்ணி அடிங்க. நிப்பாட்டி கூட பின்னாடி வந்து அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணி அடிங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் போக போக சரியாக போயிடும். பொறுமையாகவே வச்சு அடிச்சுட்டு வாங்க. ஒரு அரை இன்ச்சு கரெக்டாக நாட்டில் ஒரு அரை இன்ச்சு வைக்கிறோம். அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக வைக்கிறோம். இப்படி பொறுமையாக அடிச்சுட்டு வாங்க. பிசிறெல்லாம் இப்போ கத்திரிச்சு விட்டுறலாம். இப்போ தலகாணி வர ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு தலகாணி வர நம்ம அடிச்சிருக்கோம். பார்த்துக்குங்க. பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 4 நாட்டு வச்சுருக்கோம். இது வந்து தலகாணி உரையோட கவர், மேல் கவர் தான் நம்ம இப்போ இன்னைக்கு அடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.